ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கல்வி வந்து ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் கல்வி வந்து முக்கியமான பங்கு வகிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்துலேருந்தே இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பண்டைய இந்தியாவில் கல்வி தான் பார்க்க போகிறோம். வேதா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு அறிவு அப்படிங்கிறது தான் பொருள். அந்த சொல்லானது வித் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து அறிதல் என்பதாகும். நமது பண்டைய கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து உருவாயிருக்கு. இது தனிநபரின் உள்ளார்ந்த மற்றும் மறைந்திருக்கும் திறன்களை வந்து வெளிக்கொணர்வதன் மூலம் அவரின் முழுமையான வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தியிருக்கு. இக்கல்வியானது பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு மற்றும் அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் இருத்தல், இந்த மதிப்புகளை எல்லாத்தையுமே வந்து நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஸோ கல்வியறிவு பெற்றவங்களுக்கு வந்து பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு, அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் இருத்தல், இந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றலுக்கான ஆதாரங்கள் பாணினி, ஆரியப்பட்டா, காத்தியாயனா, பதஞ்சலி, இவங்க எல்லாருமே வந்து கற்றலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தான் பண்டைய கால கல்வி வந்து இருந்திருக்கு. சரகர் மற்றும் சுஷ்ருதர் ஆகியோரின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வரலாறு, தர்க்கம், பொருள் விளக்கம், கட்டிடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, வில்வித்தை, இந்த துறைகள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு. உடற்கல்வியும் ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இருந்தது. மாணவர்களுடைய திறன்களை வந்து மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இலக்கிய விவாதங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சக மாணவர்களுடனான குழு கற்றல் முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக மாணவர்களுடனான ஒரு குழு கற்றல் முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. பண்டைய கால இந்தியாவில் வந்து கல்வி முறை அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்திருக்கு. ஏன்னா குருகுல கல்வி முறையை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா 2 வகையான கல்வியுமே இருந்திருக்கு. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருக்கள், இது எல்லாத்துலேயுமே அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்வி வந்து வழங்கப்பட்டிருக்கு. கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதிலும் கோயில்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். தங்கள் உயர் படிப்புக்காக விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து மாணவர்கள் சென்றிருக்காங்க. வாய் வழியாக கற்பித்தல் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. பல குருகுலங்கள் முனிவருடைய பெயரால் தான் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. குருகுலங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து ஒன்றா தங்கி கற்றுக்கிட்டுருக்காங்க ஆசிரியர்கிட்ட. ஸோ அந்த ஆசிரியர் குரு அல்லனா ஆச்சாரியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலமாக தான் மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து வழங்கப்பட்டிருக்கு. குருவோட வீட்டில் குடும்ப உறுப்பினர் மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க, தங்கி இருந்து கல்வி கற்றிருப்பாங்க. ஸோ குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையான கல்வி முறையை நம்ம குருகுல கல்வி முறைன்னு சொல்கிறோம். அக்காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே கல்வியின் முக்கியமான நோக்கங்களாக இருந்துச்சு. ஸோ ஒரு முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை வந்து உணர்ந்து கொள்ள செய்தல், இதெல்லாம் கல்வியோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். உறவு வலுப்பெறும் இடமாகவும் குருகுலம் வந்து திகழ்ந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் வந்து தியானம் செய்கிறதுக்கும் விவாதிப்பதற்கும் அவர்களின் அறிவு தேடலுக்காக கற்ற அறிஞர்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் பல மட ஆலயங்கள் மற்றும் விகாரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து தியானம் செய்கிறது, விவாதிக்கிறது, அறிவு தேடல், இது எல்லாத்துக்குமே வந்து விகாரம், மடாலயம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கல்வி மையங்கள் நிறைய ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இத்தகைய கல்வி மையங்கள் சீனா, கொரியா, திபெத், பர்மா, இலங்கை, ஜாவா, நேபாளம், பிற தூர தேசத்து மாணவர்களையும் கவர்ந்து இழுத்தது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பௌத்த சமய காலத்தில் விகாரங்களும் பல்கலைக்கழகங்களும் 2 விகாரம் கொடுத்துருக்காங்க. என்னது, பண்டை இந்தியாவில் இருந்தது தான் தட்சசீலம். அது இப்போ வந்து வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ 1980 வந்து இது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜாதக கதைகளும் யுவான் ஸ்வாங், இச்சிங், சீன அறிஞர்கள் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்கள் அரசர்களும் சமுதாயம் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு கூறுகின்றன.
தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி, ஜகத்தாலா ஆகிய இடங்களில் தோன்றிய பல்கலைக்கழகங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவைகளாக இருந்திருக்கு. இந்த பல்கலைக்கழகங்கள் விகாரங்களின் தொடர்போடு இது வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. பனாரஸ் மற்றும் காஞ்சி ஆகிய இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்கள் கோயில்களோட தொடர்போடு வந்து இது வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன்னரால் கூட்டப்பட்ட சபையில் பல்வேறு விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சார்ந்த அறிஞர்களை சந்தித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை வந்து அவங்க பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களோட பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறது வரையும் எல்லாத்துலேயுமே ஆசிரியர்களுடைய பங்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. விவாதங்கள் மற்றும் கலந்தாலோசித்தல் ஆகியன கற்பித்தலோட அடிப்படை வழிமுறைகளாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரையும் கற்றலின் மையமாக இருந்திருக்கு. அது வந்து தற்போதைய பீகாரில் ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு பழமையான பல்கலைக்கழகம். ஸோ நாலந்தா மகாவிகாரகாவின் இடிபாடுகளை ஐநா சபையோட யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கு இடையான தொடர்பு மையமாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. அது வந்து நாகரிகங்களுக்கு இடையான தொடர்பு மையமாக திகழுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3வது டாப்பிக்காக இருக்கிற இடைக்கால இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இடைக்காலம் ஒரு மாற்றத்தை கண்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த இடைக்காலத்தில் இஸ்லாமிய கல்விக்கு வந்து இம்பேக்ட் இருந்திருக்கு. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்த படையெடுப்பாளர்களாலும் வணிகர்களாலும் நாடு தாக்குதலுக்கு உள்ளானது. ஏன்னா இடத்து மேலே ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தங்க வந்து படையெடுத்து வந்து மக்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களது கலாச்சாரங்களை இந்நாட்டு மக்களுடன் ஒன்றிணைத்தனர். அவற்றை தவிர சமயம், சமூகம், பண்பாடு மற்றும் கல்வி ஆகியவற்றில் இடைக்கால இந்தியா ஒரு புதிய கண்ணோட்டத்தை அமைத்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, சமயம், சமூகம், பண்பாடு மற்றும் கல்வி இதில் எல்லாத்துலேயுமே வந்து இடைக்கால இந்தியா ஒரு புதிய கண்ணோட்டத்தை வந்து நமக்கு வந்து உருவாக்கி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முஸ்லிம்களின் ஆட்சி காலத்தில் இடைக்காலம் அறிவின் ஒளி ஊட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாக இருந்தன. ஸோ முஸ்லீம் ஆட்சி காலத்தில் வருவாங்க படையெடுப்பாளர்கள்லாம் இடத்த ஆக்கிரமிப்பாங்க. ஸோ அவங்களோட இம்பேக்டை வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஸோ கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி மூலமாக தான் அவங்களோட பண்பாட்டை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறக்காண்டி கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய சமயம், சமூகம், பண்பாடு, கல்வி ஸோ இதில் வந்து இடைக்கால இந்தியா வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை வந்து உருவாக்கிச்சு. முஸ்லிம்களின் ஆட்சி காலத்தில் இடைக்காலம் அறிவின் ஒளிவூட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அறிவின் ஒளிவூட்டம் ப்ளஸ் விரிவாக்கம் ரெண்டையுமே வந்து கல்வியின் நோக்கமாக வச்சு செஞ்சுருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. தொடக்க பள்ளிகள், இடைநிலை பள்ளிகளை வந்து 11ஆம் நூற்றாண்டில், அதை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா 11ஆம் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா தொடக்க கல்வியும் இடைநிலை கல்வியும் முடிச்சுட்டு போய் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பில் சேர்த்துப்பாங்க. ஸோ இதை வந்து இடைநிலை, அதாவது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் தொடக்க இடைநிலை பள்ளிகளை வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து நிறுவியிருக்காங்க. அக்காலத்தில் இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்களுக்கிடையே ஒரு சிறந்த தொடர்பு இருந்ததால் இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் ஆகிய துறைகள் ஒரு புதிய கோணத்தில் மேம்பாடு அடைந்தன. ஸோ என்னென்ன லெசன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம் மற்றும் வானியல் இந்த துறைகள்லாம் வந்து ஒரு புதிய கோணத்தில் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் முஸ்லீம்கள் வருகைக்கு முன்னரே இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை நடைமுறையில் இருந்தது. ஸோ முஸ்லீம்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை வந்து ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை ஊக்குவித்தனர். ஸோ வந்து முஸ்லீம்களுடைய வருகைக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை வந்து ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. அவர்கள் நிறுவிய தொடக்க பள்ளிகள் மூலமாக
மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை வந்து கற்றிருக்காங்க. மேம்பட்ட மொழித்திறன்களை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் மதரசா வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ அவர்கள் நிறுவனது தொடக்க பள்ளிகள் மக்தப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நிறுவன தொடக்க பள்ளிகளை வந்து மக்தப் அப்படின்னு சொல்கிறோம். அது மூலமாக மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல், அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை வந்து கற்றிருக்காங்க. மேம்பட்ட மொழித்திறன்களை வந்து கற்பிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மதரசா அப்படிங்கிற இடைநிலை பள்ளிகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ தொடக்க பள்ளிகள் மக்தப், இடைநிலை பள்ளிகள் மதரசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய கல்வி நிறுவனங்களாக இருந்திருக்கு. இது போக நூலகங்கள், இலக்கிய சங்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால் பல மதரசாக்கள் அமைக்கப்பட்டன. மதரசாக்களின் முக்கிய நோக்கம் தகுதியான அறிஞர்களுக்கும் குடிமை பணிக்கான பயிற்சி அளிப்பதும் கல்வி அளிப்பதுமே ஆகும். ஸோ மதரசா உருவாக்கியிருக்காங்க. அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தகுதியான அறிஞர்களுக்கு குடிமை பணிக்கான பயிற்சி அளிக்கிறது தான் அதோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஷ். ஸோ டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மதரசாவை நிறுவன ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தோன்னா இல்துமிஷ் அவர்கள் தான் வந்து நிறுவியிருக்காங்க. காலப்போக்கில் பல மதரசாக்கள் உருவாகின. இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த காலங்களில் கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியுடன் தொடர்புடையதாக இருந்தது. இருப்பினும் மருத்துவம், அரேபியா, இலக்கணம் மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. ஸோ இடைக்கால இந்தியாவில் வந்து கல்வி முறை உலோமா அப்படிங்கிறவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அந்த காலங்களில் கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியுடன் தொடர்புடையதாக இருந்திருக்கு. இருப்பினும் மருத்துவம், அரேபியா, இலக்கணம், தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கு. இடைக்கால மற்றும் நவீன கால முற்பகுதியில் அரபு மற்றும் மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறைகளை கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி வந்து பரவலாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடைக்கால இந்தியாவில் கல்வி முறை பார்த்தோம் அப்படின்னா உலமாவோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியோட தொடர்புடையதாக இருந்திருக்கு. இருப்பினும் மருத்துவம், அரேபியா, இலக்கணம், தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கு. இடைக்கால மற்றும் நவீன கால முற்பகுதியில் அரபு மற்றும் மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறைகளை கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி வந்து பரவலாக காணப்பட்டது. ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் அறிவியல் பாடங்கள் கற்றலை ஊக்குவித்தார். இதை தவிர மேலும் பல கல்வி நிறுவனங்கள் தனிநபர்களாலும் தொடங்கப்பட்டது. டெல்லியில் உள்ள கியாசுதீன் மதரசா, ஷாஜகானாபாத்தில் உள்ள மௌலானா சத்ருதீன் மதரசா ஆகியன இம்முறையில் உருவான கல்வி நிறுவனங்களே ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தனிநபர்கள் கூட மதரசா வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய கியாசுதீன் மதரசா அப்படிங்கிறதும் ஷாஜகானாபாத்தில் இருக்கக்கூடிய மௌலானா சத்ருதீன் மதரசா இது ரெண்டுமே வந்து அந்த மாதிரி உருவான மதரசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இடைக்காலத்தில் பல சமய மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காண்டியே நிறுவப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபில மடம் அவற்றுள் ஒன்றாகும். அங்கு ஸ்ரீ ராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிட்ட பங்களிப்பை வழங்கினார். ஸோ ராமானுஜர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மடத்தை உருவாக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் அகோபில மடம். அது மூலமாக வந்து கல்விக்கு ஸ்ரீ ராமானுஜரால் என்னென்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் மற்றும் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு வந்து கல்வி வழங்குறதுல முக்கிய பங்காற்றின அப்படின்னு சொல்லலாம். ஸோ மடாலய கல்வி தவிர சமண பள்ளி ப்ளஸ் பௌத்த விகாரம் இந்த ரெண்டுமே வந்து மக்களுக்கு வந்து கல்வி வழங்குறதுல முக்கிய பங்காற்றிருக்கு. அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்டு நூலகத்தினை அவைகள் பெற்றிருந்தன. ஸோ எல்லா துறைகளை சார்ந்த புத்தகங்கள் வச்சு அந்த புத்தகங்களோடு சேர்ந்து நூலகங்களும் வந்து அவங்க வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியினை வந்து அறிமுகப்படுத்தினர். ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினரின் வருகையினால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி நிலையான முன்னேற்றத்தை அடைந்தது.
விரிவடைந்தது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சமய பரப்பு குழுவினர் வந்து வருகை தந்திருக்காங்க இங்கேருந்து, ஐரோப்பாலேருந்து. ஸோ அது மூலமாக மேற்கத்திய கல்வி வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எண்ணற்ற பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் அமைக்கப்பட்டதால் கல்வி வளர்ச்சி அடைந்துள்ளது. ஸோ ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் அமைக்கப்பட்டு கல்வி வளர்ச்சி வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து பெஸ்ட்டாக கண்டிப்பாக ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் வந்து அறிவியல் பாடங்களை கல்வியை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. கியாசுதீன் மதரசா டெல்லியில் இருக்குது. மௌலானா ஷத்ருதீன் மதரசா ஷாஜகானாபாத்தில் இருக்குது. இது ரெண்டுமே தனிநபர் முயற்சியால் உருவானது. ஸோ ஃபஸ்ட்டு உருவானது என்ன அப்படின்னா, டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஷ் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க. தொடக்க பள்ளியை வந்து நம்ம மக்தப் அப்படின்னும், இடைநிலை பள்ளியை வந்து மதரசா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து இவங்க வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ 3வது பாட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இடைக்கால இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறதுல இஸ்லாமிய கல்வி முறையை தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததான் நவீன கல்வி முறை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீரங்கத்தில் அகோபில மடம் அப்படிங்கிறதுல ராமானுஜர் வந்து கல்விக்கான பணியினை வந்து அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதும் இந்த பாக்ஸ் மூலமாக நமக்கு தெரியுது. நன்றி நண்பர்களே.